வணக்கம் ஃபேமிலிஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ் மூவிஸ் வந்து பயங்கரமா ஹிட் ஆனதுக்கு அப்புறம் அதர் லாங்குவேஜ்ல இருந்து ரீமேக் பண்றன்ற பேர்ல போட்டு கோமாளித்தனமா வச்சு செஞ்சு விட்ட ஒரு டாப் 5 மூவிஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. லிஸ்ட்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே இன்ட்ரோ ஒன்னு பார்த்துட்டு வாங்க. ஆரம்பிக்கலாமா? சரி ஆரம்பிக்கலாமா? இதுல நம்பர் 1 பாத்தீங்கன்னா நீங்க வந்து நம்ம அஜித் சார் நடிச்ச வேதாள மூவி வந்து எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பால் டப்பா வேதாள மூவி தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறீங்க. என்ன ப்ரோ சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இவரோட இன்ட்ரோவை நீங்களே பாருங்களேன். அவனை பார்க்கணும் வர சொல். டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? বাঁচান স্যার, আমাকে বাঁচান স্যার। স্যার 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 একবার ওনার সাথে কথা বলতে দিন প্লিজ স্যার, একবার கண்ணுல இருந்து மழையே பெய்யுதுங்க, கொட்டம் கொட்டுது. என்ன ஒரு சாத்துக்குடி ஜூஸ் பிழிஞ்சா கண்ணுல தண்ணி எப்படி வருமோ, ஜூஸ் எப்படி வருமோ அந்த மாதிரி கண்ணுல தண்ணி வருதுங்க. ஏண்டா இந்த மூஞ்சும் ஒண்ணா? இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமா சரி, அவர மாதிரி நம்மளால தான் ஆக்டிங் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு 6 பேக் காட்டுறாரு நம்மால. 6 பேக் এবার ধামাকা। இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? என்ன சார் அந்த படத்துல காமெடி இல்ல நீங்க பண்றீங்களா சார்? சிரிக்க மாட்டேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச பொருள். வேதாள மூவில பயங்கரமான சீன்னா அது வந்து இந்த சீன் வந்து நீங்க சொல்லலாம். ஆனா இந்த சீனை எப்படி கேவலமா பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்களே இவரை பார்த்து வந்து கத்துக்க முடியும். যেতে দিন স্যার, যেতে দিন, ওরা কিচ্ছু করেনি। স্যার স্যার ওদের যেতে দিন স্যার, ওরা কিচ্ছু করেনি। এই তোমরা যাও যাও যাও। স্যার থ্যাংক ইউ স্যার। স্যার উপরওয়ালা আপনার ফ্যামিলি, আপনার ছেলের সবার ভালো করুক স্যার। என்ன ஆச்சு? ஒண்ணு பண்ணிட்டியாடா? இந்த லிஸ்ட்ல நம்பர் 2 என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா காஞ்சனா மூவி ரீமேக் தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. தமிழ்ல பயங்கர ஹிட்டான மூவினா அதுல ஒண்ணு காஞ்சனா மூவினா சொல்லலாம். நம்பர் 1 மட்டும் தான் சொல்றேன், அடுத்தது வந்ததுலாம் நான் சொல்ல. ஃபர்ஸ்ட் ஒன் பார்ட்ல நடிச்ச நம்ம ராகவா லாரன்ஸ் பயங்கரமா பாத்தீங்கன்னா ஆக்டிங் வந்து அந்த மூவியை தூக்கி சாப்பிட்டுருக்கோம். ராகவா லாரன்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து இந்த பல்லு கடிக்கிற சீன் வந்து நீங்க பாத்திருப்பீங்க. அதை பார்த்து நான் பயங்கரமா பாத்தீங்கன்னா பயந்துருக்கேன். அது நம்மால எப்படி பண்றாரு நீங்களே பாருங்களேன். ராகவராரன்ஸ் வந்து அந்த 65 வந்து அப்படியே ஒரே இசில மொத்தத்தையும் வந்து சாப்பிட்டு இருப்பாரு. ஆனா நம்மால என்ன பண்றாருன்னா தெரி படத்துல விஜய் வந்து சாக்லேட் ஒத்த கையில தூக்கி போட்டு சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறாரு. நடிச்சு வேற லெவல் ஹிட்டான துப்பாக்கி மூவியோட ரீமேக் தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. நம்ம தளபதி எப்படி துப்பாக்கி மூவில வந்து மாசா வந்து என்ட்ரி கொடுப்பாரு, ஆனா நம்ம பால் டப்பா எப்படி என்ட்ரி கொடுக்குறாரு நீங்களே பாருங்களேன். ஏதோ பனியில் விளம்பரத்துக்கு வந்த மாதிரி அந்த பனியனை வச்சு இவர் பண்ற ஆக்ஷன் எல்லாம் மட்டும் பாருங்களேன். மசா பண்ணிக்கிட்டா நானே 6 மாசமா அப்படியே பண்ணியிருந்தா எரியுமே உங்களுக்கு.
என்ன முஸ்தபா அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு? யார் இவரு? யாருக்கு தெரியும்? நம்ம தளபதி வந்து அந்த தீவிரவாதி வந்து தப்பிச்சு ஓட சொல்ல ஜம்ப் பண்ணி அப்படியே அவனை சேஸ் பண்ணி அவனை வந்து மாசா வந்து பிடிப்பாரு. இவங்க ரீமேக் பண்ணி எடுக்கிறதுனால அதை வந்து அப்படியே காட்டக்கூடாது, நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்றோன்ற பேர்ல மொக்க பண்ணி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் கூட ஓகே, ஆனா கிளைமேக்ஸ்ல அந்த போட்ல ஒரு சம்பவம் பண்ணி வச்சிருக்கானுங்களே, ஐயோ அது நான் என்னத்த சொல்லுவேன், நீங்களே பாருங்க ஃபுல்லா. நீ வேற பேசாம உட்காரப்பா. விலைக்கோட ஆளு இருக்கிற தைரியத்துல தான் 2 பேரும் இப்படி மால் கட்டுறாங்க. பேசாம உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பாரு, என்னதான் நடக்குதுன்றத பாரு. சீன் தான் மெயினா உங்ககிட்ட காட்டணும்னு நினைச்சேன். நம்ம தளபதி விஜய் வந்து இப்படி ஜம்ப் பண்ணுவார் பாத்தீங்களா, அதை வந்து எப்படிலாம் நம்ம வந்து தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணிருப்போம், அதை இப்படிலாம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு இவங்கள பார்த்து கத்துக்கலாம். அடுத்ததான் பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் பயங்கரமா இட்டு கொடுத்த பாஷா மூவி வந்து இவங்க ரீமேக் பண்ற பேர்ல, இதுல ரீமேக்கு நான் அவ்வளவா எதுவும் குறை சொல்ல விரும்பல. இந்த என்ட்ரியை மட்டும் நீங்க மட்டும் பாருங்களேன். பாஷா பாஷா எங்க ஒருக்கா சொல்லு, மர்க்கா சொல்லு, மர்க்கா சொல்லு. ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனிய வச்சு அடி, குனிடா. இனிமே சொல்லுவியா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.